ஒரு சில செய்திகளை சொல்லி இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். வால்மீகத்தை கம்பர் மொழிபெயர்த்திருக்கிறார். அப்படியே மொழிபெயர்த்திருக்கிறாரா? வால்மீகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கதாபாத்திரங்களும் இருக்கின்றனவா? கம்பர் ஏதேனும் புதிய கதாபாத்திரங்களை படைத்திருக்கிறாரா? வால்மீகத்தில் ஜாபாலி என்றொரு பாத்திரம் வருகிறது. ஜாபாலி ராமனை காட்டிலிருந்து திரும்பி வருவதற்காக சில செய்திகளை சொல்கிறான். என்ன சொல்றான் தெரியுமா? ஒவ்வொரு உயிரும் தனிப்பட்ட உயிர், தாய் தந்தை உறவு எல்லாம் போலி. பயணம் செய்கிற ஒருவன் நடுவிலே ஒரு இடத்தில் தங்குவதைப் போல இந்த உயிர் தங்குகிற இடம்தான், தற்காலிக இடம்தான் தாய் தந்தையர்கள் எல்லாம். மேலுலகம் கீழுலகம் எல்லாம் இல்லை. ஜாபாலி சொல்றான். இந்த ஜாபாலியை பற்றிய குறிப்பு கம்பராமாயணத்தில் கிடையவே கிடையாது. வீடணனுக்கு மனைவி இருந்திருக்கா. அவ பேரை கம்பர் குறிப்பிட்டிருக்கிறாரா? இல்லை. வீடணனுக்கு ஒரு மகள் இருந்தா. அந்த மகளுக்கு பேர் என்ன? திரிசடை. அவ்வளவுதானா? வீடணனே சொல்றான், சுக்ரீவனே, இது கும்பகர்ணனே, நீ வந்துடு. நீ வந்தீன்னா உன் மக்களும் வாழ்வார்கள், என் மக்களும் வாழ்வார்கள், அந்த ராவணனுடைய மக்களும் வாழ்வார்கள்ங்கிறான். மக்கள்னாலே 2-3 பேர் குழந்தை இருந்தால் தான் மக்கள்னு சொல்ல முடியும் இல்லையா? மகன் ஒருமை, மகள் ஒருமை, மக்கள் பன்மை அப்படிம்பார்கள். அப்போ வீடணனுக்கு மகள் 2 பெண் பிள்ளைகள் இருந்திருக்கிறார்கள். இன்னொருத்தி பேர் அனலை. அவள் அவள் சீதைக்கு ஆறுதல் கூறுகிறவள். அந்த அனலையை பற்றிய குறிப்பு கம்பரில் இல்லை. கம்பர் வால்மீகத்தில் எண்ணித்துறையாத பாத்திரங்கள், அவற்றை முழுமையும் சொல்லல. ஆனா இவரா 2 பாத்திரங்களை உருவாக்கி இருக்கிறார். அதுல ஒரு பாத்திரம் நீலமாலை. அது எல்லாருக்கும் தெரியும். ஏன் அந்த பாத்திரத்தை உருவாக்கினார்? மரபின் மைந்தன்னா யாரு? முத்தையாவா? மரபின் மைந்தன் கம்பர் தான். ஏன் அந்த பாத்திரத்தை உருவாக்கினார் தெரியுமா? சங்க இலக்கியத்தில் தலைமகள் என்றால் அவளுக்கு ஒரு தோழி இருப்பாள். அதுபோல ஒரு தோழியை படைக்கிறார். அந்த தோழிக்கு நீலமாலை என்று பெயர் சூட்டுகிறார். அந்த நீலமாலையை அமைத்ததற்கு ஒரு காரணம் உண்டு. வான்மீகத்தில் சீதைக்கும் ராமனுக்கும் நடக்கக்கூடிய திருமணம் எண்வகை மணங்களில் ஆசுர மணம். ஏன்? வில்லை வளைப்பவனுக்குத்தான் பெண்ணை கொடுப்பது என்று இருக்கிறது. வான்மீகத்தை மொழிபெயர்க்கிற கம்பர் அப்படி மொழிபெயர்க்க கூடாது. அது ஒரு காதல் வயப்பட்ட திருமணம் என்று காட்டுவதற்காகத்தான் முதலில் இருவரையும் கன்னிமாடத்தில் அவள் நிற்க இவன் வீதியில் நடக்க சந்திப்பதாக கண்களோடு பேசிக்கொள்வதாக படைக்கிறார். இப்பொழுது வில்லை வளைத்து விட்டான். அந்த செய்தியை சொல்வதற்கு நீலமாலை ஓடி வருகிறாள். பேசவில்லை, மகிழ்ச்சி ஆரவாரம் புரிகிறாள். உடனே சீதை ஏன் இப்படி ஆரவாரம் புரிகிறாய் என்று கேட்கிறாள். தசரதன் அவனுடைய மகனாம், ராமன் என்று பெயராம், வில்லை வளைத்து விட்டான் என்று சொல்லுகிறாள். இவள் கேட்டவுடன், யார்? நாம் சந்தித்த அவனா? நாம் கண்களால் பார்த்தோமே அவனா என்ற ஐயம். முனிவனோடு அவன் வந்திருக்கிறான், தம்பியோடு வந்திருக்கிறான் என்று சொன்னவுடன், ஆம், நாம் கன்னிமாடத்திலிருந்து சந்தித்தவன்தான் அவன். அடுத்து ஒன்று சொல்லுகிறாள், அவனாக இருந்தால் வாழ்வேன், அல்லனேல் இறந்து விடுவேன் என்று சொல்லுகிறாள்.
ஒரு கற்பின் உறுதிப்பாட்டை காட்டுவதற்காக ஒரு பாத்திரத்தை படைத்திருக்கிறார் கம்பர். அந்த பாத்திரம்தான் நீலமாலை. இன்னொரு அற்புதமான பாத்திரத்தை படைத்திருக்கிறார். வால்மீகத்தோடு ஒப்பிட்டால்தான் இது தெரியும். வன்னி என்றொரு படைத்தலைவன், புஷ்கரம் என்ற நாட்டினுடைய தலைவன் அவன். நான் ராமாயண போரே 5 நாள் தான் நடந்திருக்குது. முதல் நாள் ராவணன் போய் இன்று போய் போர்க்கு நாளை வான்னு அனுப்பிவிட்டான். அது முதல் நாள் போர். 2வது நாள் கும்பகர்ணம் போனான், சண்டை நடந்தது. கடைசியாக அவன் நாகாஸ்திரத்தை போட்டு திரும்பி வந்துவிட்டான். நாகாஸ்திரம் அந்த கருடன் விலகி போச்சு. மறுபடியும் சண்டை நடந்தது. அடுத்த நாள் மாலையில் மறுபடியும் வர்றான் இந்திரஜித்து. இரவு பிரம்மாஸ்திரத்தை போடுறான். அதுவும் தொடர்ந்து நடக்கிறது. 4வது நாள் காலை ஒரு செய்தி சொன்னால் நீங்கள் ரொம்ப வியப்படைவீர்கள். கம்பருடைய குறிப்பை வைத்துக்கொண்டு இந்திரஜித்தன் மாண்ட நேரம் எது என்பதை நாம் சொல்ல முடியும். இரவில் அரக்கர்கள் சாக மாட்டார்கள், வலிமை மிகுந்தவர்கள். இலக்குவனுக்கு பக்கத்தில் இருந்து கொண்டு குறிப்பு சொல்லிக்கூட வீடனன் சொல்லுகிறான், இரவில் சாக மாட்டான். இதோ இரவு முடிகிறது, பகல் வருகிறது, அம்பை போடுங்கிறான். சூரிய உதயமாயிற்று, அம்பை போட்டான், விழுந்து விட்டான். 6:05 6:10க்குள்ள இந்திரஜித்து விழுந்து விட்டான் என்ற குறிப்பை கம்பர் நமக்கு தெரிவிக்கிறார். இப்படி பலவற்றை பார்த்தால் நமக்கு வியப்பா இருக்கு. அந்த வன்னிங்கிற பாத்திரத்தை ஏன் படைத்தான்? வால்மீகத்தில் இல்லாத பாத்திரம். அந்த வன்னி வந்த உடனே வரவேற்கிறான். இந்த படைத்த மூல பல சேனை எல்லாரும் வந்திருக்கிறார்கள். வரவேற்று எல்லாரும் நல்லா இருக்கிறார்களா, உங்கள் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கிறார்களா என்று ராவணன் கேட்டான். கேட்டதுக்கப்புறம் சொல்கிறான், ஏன் என்னை கூப்பிடு, ஏன் எங்களை அழைத்திருக்கிறார்கள்? ஒன்றும் இல்லை, சீதையை கவர்ந்து வந்தேன், அதனால் கும்பகர்ணன் இறந்து விட்டான், அதனால் இந்திரஜித்தன் கொல்லப்பட்டு விட்டான், அதனால் அந்த படையை எதிர்க்க வேண்டும். எந்த படை? குரங்கு படையா? 2 மனுஷர்களை எதிர்ப்பதற்கா எங்களை கூப்பிட்டா என்கிறான். அந்த மூலபல சேனை எப்படிப்பட்டதான்? கோபம் தோன்றிடில் தாயையும் உயிர்வனும் கொடுமையவர்கள். கோபம் வந்துவிட்டா பெற்ற தாயே சாப்பிட்டு விடுவார்களாம், அவ்வளவு பட்ட கொடியவர்கள். வந்த உடனே அப்போ கேட்குறான், இந்த வன்னி நீ ஏன் சண்டைக்கு போகலை அப்படின்னு கேட்குறான். நீ ஏன் சண்டைக்கு போகலைங்கிறான். அப்போ சொல்கிறான், அவர்கள் அதாவது ராவணன் பொய் சொல்கிறாங்கிறத காட்டணும்னு நினைக்கிறார் கம்பர். முதல் நாள் போரில் போய் தோத்துட்டு இன்று போய் நாளைக்கு வான்னு சொல்லி தானே திரும்பி வந்திருக்கிறான் அவன். இப்போ அவனை கேட்குறான் வன்னி, நீ ஏன்டா சண்டைக்கு போகலன்னு. வேற ஒன்றும் இல்லை, இந்த குரங்குகளோட சண்டை போடுறது என்னுடைய பெருமைக்கு இழுக்குன்னு போகலேங்கிறான். இப்படி அவன் பொய் சொல்லுகிறான் என்பதை காட்டுவதற்காக ரொம்ப அற்புதமாக படைத்திருக்கிற பாத்திரம் வன்னி என்ற பாத்திரம். இப்படி கம்பனில் சில பாத்திரங்கள் விடுபட்டிருக்கின்றன, சில பாத்திரங்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன என்பது கம்பருடைய மேதா விலாசத்தை காட்டுவதாக அமைந்திருக்கிறது. நான் ஏன் இவர்களை பற்றி பேசுகிறேன்னா, இவங்க பேசுகிற பாத்திரங்களை பற்றி பேசக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இதை பேசுனேன். அதுவும் பெண்கள் பாத்திரங்களை விளக்குவதில் ரொம்ப வல்லவர்கள். அதனால்தான் போல் இருக்கிறது இங்கு 4 பெண்களை போட்டிருக்கிறார்கள். சில ஆண்களும் கட்டாயத்தின் பேரில் பாத்திரத்தை விளக்குவார்கள். அதனால்தான் சரவணனையும் என்னையும் இங்கே போட்டிருக்கிறார்கள் நினைக்கிறேன். ஆனால் நல்ல வேளை என் மனைவி எந்த காலத்திலையும் என்னை பாத்திரத்தை விளக்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு தரலை. இப்பொழுது ரொம்ப அழகாக பேச வந்திருக்கிறார்கள். வாய்மைக்கு ஒரு தயரதன் சுதாசேஷையன் அவர்கள் பேசுவார்கள். அவர்களை பேசுமாறு அனுப்புகிறேன். கவிச்சக்கரவர்த்தி கம்பர் கோசல நாட்டை பற்றி பேசுகிறார். அதை தொடர்ந்து அந்த நாட்டை ஆளுகிற தசரத சக்கரவர்த்தியை அறிமுகப்படுத்துகிறார்.
கோசல நாடு எப்படிப்பட்ட நாடு என்று சொல்லும்போது, பொற்பின் நின்றன பொலிவு பொய்யிலா நிற்பின் நின்றன நீதி. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள், அந்த நாட்டில் இருக்கிற நீதி எப்படிப்பட்டது என்றால் பொய்யிலா நிற்பு. அந்த நாட்டிலேயே பொய் இல்லை, பொய் இல்லாத நிலையில், உண்மை இருக்கிற நிலையில், வாய்மை இருக்கிற நிலையில் அங்கே மற்ற எல்லாம் இருக்கின்றன என்று அந்த நாட்டினுடைய வளத்தை குறிக்கிறார். இதை தொடர்ந்து தசரத சக்கரவர்த்தியை அறிமுகப்படுத்த வேண்டும். அந்த சக்கரவர்த்தி எப்படிப்பட்டவர் என்று சொல்லுவதற்கு ஒரு ஒப்பீட்டை செய்கிறார். அரசர் என்றால் அந்த அரசரிடத்தில் என்னவெல்லாம் இருக்க வேண்டும், அரசாட்சி என்றால் என்னவெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லுவது போல ஒரு பட்டியல். ஆதிமதியும் அருளும் அறனும் அமைவும் ஏதில் மிடல் வீரமும் ஈகையும் எண்ணில் யாவும் நீதி நிலையும் இவை நேமியினோர்க்கு நின்ற பாதி முழுவதும் இவர்க்கே பணி கேட்ப மன்னோ. இப்போ போட்டாரே ஒரு பெரிய லிஸ்ட். மதி, அவருடைய ஞானம், அருள், அறம், அவருடைய நிறைவு, சான்றாண்மை, வீரம், ஈகை, கருணை, நீதிநிலை, இவையெல்லாம் உலகத்தில் இருக்கிற மற்ற அரசர்கள் என்று எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு இருப்பவை பாதிதாம். இவையெல்லாம் முழுமையாக யாரிடத்தில் இருக்கிறது என்று கேட்டால் அது தசரத சக்கரவர்த்தி மட்டுமே. மற்றவர்கள், மற்ற அரசர்கள், உலகத்தில் இருக்கிற மற்ற அரசர்களின் அருள், கருணை, ஈகை இவை எல்லாவற்றையும் எடுத்து ஒரு பக்கமாக வைத்தால் தசரத மன்னனிடத்தில் இருக்கின்ற இவற்றுக்கு மொத்தமாக சேர்த்து அவை 50 விழுக்காடுதாம் இருக்கும். இந்த 2 தகவல்களையும் பின்புலத்தில் வைத்து கொண்டு இந்த தலைப்பை அணுகலாம் என்று கருதுகிறேன். பெரியோர்களே, வாய்மைக்கு ஒரு தயரதன், வாய்மைக்கு ஒரு தயரதன் என்று இங்கே இப்போது கூற வேண்டிய அவசியம் என்ன? அரசன் ஒருவன் வாய்மையாளனாக இருந்தான் என்பதை எடுத்து சொல்லுவதற்கு அவசியம் என்ன இருக்கிறது? எல்லா சகோதரர்களும் தன்னுடைய மூத்த சகோதரனிடத்தில் பத்திமையோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தம்பிமார்கள் எல்லாம் அண்ணனிடத்தில் பக்தியோடு இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. தம்பிமார்கள் எல்லாம் அண்ணனிடத்தில் செய்நன்றியோடு இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. தொண்டர்களெல்லாம் உயிரை கொடுத்து தொண்டு செய்ய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஏதோ ஒரு காலகட்டத்தில் தொடர்பில் வந்தவர்கள் தலைமுறைகளை தாண்டி பாசத்தோடு இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. சம்பராசுர யுத்தத்தில் தயரத சக்கரவர்த்தியோடு தொடர்பில் வந்த ஜட்டாயு தலைமுறைகள் தாண்டி அடுத்த தலைமுறையை காப்பாற்றக்கூடிய ஒரு நிலையில் தன்னையே பெரிய தந்தையாக கருதி கொண்டு பாசத்தோடு செயல்பட வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. சொல்லப்போனால் இந்த 4 பேரும் இந்த அரங்கத்தில் இங்கே எழுந்தருளியிருக்கிற 5 பேரில் 4 பேர் they were different from their homologues. அவர்களுக்கு நிகராக இருந்தவர்களை காட்டிலும் அவர்கள் வேறுபட்டார்கள். அது அவர்களுடைய சிறப்பு. அப்படி இருக்கும்போது வாய்மைக்கு ஒரு தயரதன் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இந்த அவசியம் என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அவை தலைவர் அவர்கள் அடையாளம் காட்டினார்களே, வால்மீகிக்கும் கம்பருக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள், அந்த வேறுபாடுகளில் ஒன்றை அணுகி பார்க்க வேண்டும். தசரத சக்கரவர்த்தியை பற்றி ஒரு குற்றச்சாட்டை பகிரங்கமாக தமிழ் இலக்கிய பரப்பிலே எழுப்பியவர் நாவலர் சோமசுந்தர பாரதியார். நாவலர் சோமசுந்தர பாரதியார் எழுதுகிறார்,
தசரத சக்கரவர்த்தி கைகேயியை தான் விரும்பி வேட்கும் கால் தன் அயோத்தி அரசாக்கத்தை அவளுக்கு சுல்கமாக தந்தனன். அயோத்தி அரசு அன்று முதல் கைகேயியின் சுல்க சீதன சொத்தாகி அவளுக்காக அவள் கணவனார் ஆளப்பட்டதாக வேண்டுவதன்றி தன்னிலையில் தசரதனுக்கு அவ்வரசில் எந்தவித சுவாதீனமும் ஏற்படுமாறு இல்லை. தசரதனுக்கு யாதொரு கொடை உரிமையும் கிடையாது. கைகேயி வயிற்று உதிக்கும் தனையனுக்கும் அவன் மைந்தருக்குமே அவள் சுல்க நிதியாம் அவ்வரசு வரன்முறை வழக்கு உரிமையாகும். அவனுக்கு சந்ததியற்ற வழி அயோத்தி அரசு அவளுடன் பிறந்த யுதாச்சித்து ராஜகுமாரனுக்கு உரித்தாம் அல்லால் கைகேயியின் தொடர்பற்ற தசரத குலத்தார் எவருக்கும் ஆமாறு இல்லை. தசரத சக்கரவர்த்தி வாய்மை தவறினாரா, வாய்மையோடு இருந்தாரா என்கிற ஒரு கேள்வி இந்த இடத்தில் தான் தொடங்குகிறது. வால்மீகி ராமாயணத்தில் என்ன நடக்கிறது என்பதை சுருக்கமாக பார்த்துவிடலாம். தான் ராமனுக்கு பட்டம் கட்ட வேண்டும் என்று முடிவு செய்கிறார் சக்கரவர்த்தி. அவரே தீர்மானிக்கிறார். அடுத்த நாள் காலையில் அவைக்கு வந்து, நான் ராமனுக்கு பட்டம் கட்டுவதாக இருக்கிறேன். நாளை காலை சந்திரனும் புஷ்ய நட்சத்திரமும் கூடுகிற நேரத்தில் ராமனை யுவராஜாவாக பட்டம் கட்ட இருக்கிறேன். இந்த அறிவிப்பை செய்கிறார். அப்படி செய்துவிட்டு மற்ற விஷயங்களை அவையில் பேசுகிறார். அப்போது வால்மீகி அந்த இடத்தில் ஒரு குறிப்பு தருகிறார். இவ்வளவெல்லாம் எண்ணி பார்த்த தசரத சக்கரவர்த்தி அவசரத்தில் கேகயராஜனையும் ஜனகரையும் அவைக்கு அழைக்கவில்லை. தனக்குத்தானே ஒரு சமாதானம் சொல்லிக் கொண்டார். இந்த செய்தியை, ராமனுக்கு பட்டம் என்கிற செய்தியை அவர்கள் 2 பேரும் கேட்டால் மனம் மகிழ்வார்கள். கேகயராஜனையும் அழைக்கவில்லை, ஜனகனையும் அழைக்கவில்லை. இதை சொல்வது வால்மீகி. இதை தொடர்ந்து கதை ஓடுகிறது. அங்கே இருந்தவர்கள், அவையில் இருந்தவர்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்போது மறுபடியும் சக்கரவர்த்தி அறிவிக்கிறார், இது சித்திரை மாதம். இந்த சித்திரை மாதம் என்பது நிறைந்த மதிப்பிற்குரியது. கானகங்கள் எல்லாம் பூக்கக்கூடிய மாதம். எனவே இந்த மாதத்தில் நாளையே இந்த பட்டாபிஷேகத்தை நடத்திவிட வேண்டும். அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். பின்னர் வசிஷ்டர் போய் அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்கிறார். அன்றைக்கு மாலை தன்னுடைய மாளிகைக்கு செல்லுகிற சக்கரவர்த்தி ஏதோ ஒரு கவலையில் அமர்ந்திருக்கிறார். என்ன கவலை என்று தெரியவில்லை. அவருடைய உள்ளத்தில் ஏதோ ஒரு சலனம் ஏற்படுகிறது. உடனே சுமந்திரனை அழைத்து, ராமனை அழைத்து கொண்டு வா. அன்றைக்கு காலையிலேயே ராமனை அழைத்து உனக்கு பட்டாபிஷேகம் என்றெல்லாம் சொல்லியாகிவிட்டது. ராமனும் அதை கேட்டுக்கொண்டு போயாகிவிட்டது. மறுபடியும் அன்றைக்கு மாலை முன்னிரவு நேரத்தில் ராமனை அழைத்து கொண்டு வா என்று சொல்லும்போது சுமந்திரன் போகிறான். சுமந்திரன் போய் தந்தை உன்னை அழைக்கிறார் என்கிற போது ராமன் ஏதோ என்று ஐயப்படுகிறான். ராமனுக்கு ஏதோ ஒரு ஐயம் வருகிறது. எதற்காக 2வது முறை அழைக்கிறார்? சுமந்திரனை கேட்கிறான், ஏன் 2வது முறை அழைக்கிறார்? சுமந்திரன் சொல்லுகிறான், தெரியவில்லை. உன்னை அழைத்து கொண்டு வர சொன்னார். வரவேண்டும் என்று நீ நினைத்தால் வா, இல்லை என்றால் நீ வாராமல் இருந்து விடலாம். இல்லை இல்லை, நான் தந்தையை பார்க்க வருகிறேன். முன்னிரவு நேரம். அந்த நேரத்தில் அந்த தந்தை மகனிடத்தில் பேசுகிறார். அப்பா, எனக்கு ஏதோ தோன்றுகிறது. எனக்கு சற்றே ஜோதிடம் தெரியும். என்னுடைய நட்சத்திரங்கள் எல்லாம் சரியில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. நான் உயிரோடு இருக்கும்போதே மூத்த மகனாக இருக்கிற உனக்கு பட்டம் கட்டிவிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். மூத்த மகனான உன்னை எனக்கு நிகராக பார்க்கிறேன். நீ இப்போதே யுவராஜாவாக ஆவதற்கு சம்மதம் தெரிவித்துவிடு. பரதன் நல்லவன்தான், இருந்தாலும் கூட அவனால் ஏதாவது இடர்பாடுகள் ஏற்பட்டு விடலாம். மனிதர்கள் எப்போதும் ஒரே போல இருப்பதில்லையே.
மனிதர்கள் எப்போதும் ஒரே போல இருப்பதில்லையே, எனவே நீ இப்போதே ஏற்றுக்கொண்டு விடு, ஏதும் இடர்பாடு வந்துவிடக்கூடாது. தந்தை இதை சொல்ல கேட்டுக்கொள்ளுகிற மகன் மௌனமாக அங்கே இருந்து புறப்பட்டு போய்விடுகிறான். தன்னுடைய தாயிடத்தில் போய் சொல்லுகிறான், எனக்கு நாளை பட்டம் கட்டப் போகிறார்கள் என்று. கதை தொடர்கிறது. இப்போது இந்த தகவலை அப்படியே வைத்துக்கொண்டு நாவலர் எழுப்பிய அந்த வினாவை எண்ணி பாருங்கள். கைகேகியை திருமணம் செய்து கொண்டபோது இவளுக்கு பிறக்கிற மகனுக்குத்தான் பட்டம் என்று வாக்கு கொடுத்திருந்தார் தசரத சக்கரவர்த்தி. எனவே ராமனுக்கு அவசர அவசரமாக பட்டாபிஷேகம் நடத்துவது என்பது சக்கரவர்த்தியின் மீது ஒரு பொய்மை குற்றச்சாட்டை கொண்டு வந்து நிறுத்துகிறது. அதுவும் கூட என்ன சொல்லுகிறார், பரதன் இங்கே இல்லாத நேரத்தில் அவன் வருவதற்குள்ளாக நீ யுவராஜா ஆகிவிட வேண்டும். அப்போது அவருடைய உள்ளத்திலேயே எங்கேயோ ஒரு நெருடல் இருந்திருக்கிறது. தான் கொடுத்த வாக்கை மீறுகிறோம் என்கிற எண்ணம் இருந்திருக்கிறது. இந்த பின்புலத்தில்தான் கம்பரை அணுக வேண்டியிருக்கிறது. கம்பர் அழகான 2 மாற்றங்களை செய்கிறார். ஒரு மாற்றம் மிகவும் நுண்ணியது, கதைப்போக்கில் செய்யப்படுகிற மாற்றம். ஆனால் 2வது மாற்றம்தான் இன்றைக்கு நமக்கு தேவை. கதாபாத்திரத்தை வழிநடத்துகிற முறையில் தசரத சக்கரவர்த்தி என்கிற அந்த கதாபாத்திரத்தை கம்பர் உருவாக்குகிற விதம். ஆனால் அந்த கதாபாத்திரத்தை எப்படி வழிநடத்துகிறார்? கைகேயி வரம் கேட்கிறார். அவள் வரம் கேட்கப் போகிறாள் என்பது முதலில் சக்கரவர்த்திக்கு தெரியாது. எல்லோருக்கும் அந்த காட்சிகள் தெரியும் என்பதனால் கால அவகாசம் கருதி அந்த காட்சிகளை எல்லாம் விரிவாக இங்கே விவரிக்க வாய்ப்பில்லை. அவையிலே இருந்து மாளிகைக்கு வருகிற அரசர், அவள் தன்னையே அவலமாக்கிக் கொண்டு கிடக்கிறாள். மகனுக்கு பட்டாபிஷேகம் என்கிற மகிழ்ச்சியில் வருகிற மன்னனுக்கு அவள் நிலை குலைந்து கிடப்பது வருத்தத்தை தருகிறது. அவளை தூக்கி என்ன என்று கேட்டவுடன் அவள் சொல்கிறாள், பண்டைய இன்று பரிந்து அளித்தி, நீ எனக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னாயே, பண்டைய காலத்தில் சொன்னாயே, அந்த வரங்களை இப்போது கொடு. உள்ளம் உவந்துட செய்வேன் ஒன்றும் லோபேன், வள்ளல் ராமன் உன் மைந்தன் ஆணை. இது எல்லோருக்கும் தெரியும். ராமன் மீதே ஆணையிட்டு அந்த வரங்களை நான் கொடுக்கிறேன். இதெல்லாம் பெரிதில்லை. இருவருக்கும் உரையாடல் தொடர்கிறது. என்ன வேண்டும் என்பதை அவள் நிர்தாட்சண்யமாக சொல்கிறாள். ஒரு வரத்தினால் ராமன் காட்டுக்கு போக வேண்டும், இன்னொரு வரத்தினால் பரதன் நாட்டை ஆள வேண்டும். அந்த நேரத்தில் சக்கரவர்த்தி துடித்து போகிறார். உரையாடல் இன்னமும் தொடர்கிறது. அவள் எந்த விதத்திலேயும் தன்னுடைய கோரிக்கையை மாற்றிக்கொள்வதாக இல்லை. நீ கொடுக்கிறேன் என்று சொன்னாய், இதுதான் எனக்கு வேண்டும். அப்போதுதான் தனக்குத்தானே சொல்லிக் கொள்ளுவது போல தசரத சக்கரவர்த்தி ஒன்று சொல்கிறார். கையொடு கையை புடைக்கும், தன்னுடைய கைகளையே போட்டு புடைத்து கொண்டு நான் என்ன செய்வேன் என்று தவிக்கிற மன்னன் வாய் கடிக்கும், மெய்யுரை குற்றம் என புழுங்கி விம்மும். அடடா, உண்மை பேசுவது, சத்தியத்தை சொல்லுவது என்பது உலகத்தில் குற்றம் போல் இருக்கிறதே. நான் கொடுக்கிறேன் என்று உண்மையை சொல்லிவிட்டேன், நான் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிறேன், ஆனால் சத்தியத்தை நிலைநிறுத்துவது என்பது உலகத்தில் குற்றம்தான் போல் இருக்கிறது, உலகியலில் இது தவறுதான் போல் இருக்கிறது என்று அந்த மன்னர் தவிக்கிறார். பொய்யுரை குற்றம் என்று சொல்லியிருந்தால் பாதகமில்லை, மெய்யுரை குற்றம் என புழுங்கி விம்மும். தவித்து நான் உண்மை பேசுவது தப்பா? இன்னைக்கு நாம நினைச்சு பார்க்கிறோமா இல்லையா? இன்றைய உலகத்தில், இன்றைய உலகியலில் எவ்வளவு நினைத்து பார்க்கிறோம். உண்மை பேசுறது தப்பா? நான் உண்மையை சொன்னது தப்பா? அதுக்கு அடுத்தது நினைக்கிறார், ஒருப்பினும் அந்தரம், உண்மை ஒன்றும் ஓவா மறுப்பினும் அந்தரம். நான் இவளுக்கு தண்டனை கொடுக்கலாம், இவளை கொன்னுடலாம்,
அதுவும் தப்பு. நான் உண்மையே சொல்லலை, நான் அந்த மாதிரி சொல்லலைன்னு சொல்லி அதை மறுக்கலாம், அதுவும் தப்பு. நான் எப்படி உண்மையை மறுப்பேன்? நான் தானே வாக்கு கொடுத்தேன், எப்படி நான் அந்த உண்மையை மறுப்பேன்? இப்ப எந்த இடத்துல தெரியுமா தசரத சக்கரவர்த்தியை வாய்மைக்கு இந்த மன்னன் என்று கவி சக்கரவர்த்தி நிறுத்துகிறார்? வால்மீகத்தில் நாம் பார்க்கிற தசரத சக்கரவர்த்தி தன்னுடைய மூத்த மகனுக்கு பட்டம் கட்ட வேண்டும் என்று ஆணித்தரமாக கருதிய மன்னன். பரதனை விட்டு ராமனுக்கு பட்டம் கட்ட வேண்டும் என்று கருதிய மன்னன். ஆனால் கம்பருடைய தசரதன் எப்படி தெரியுமா? நினைத்து பார்க்கிறார், இவளை நான் தண்டனையில் கீழே தள்ளக்கூடாது, நான் கொடுத்த வாக்கையும் மீறக்கூடாது. அப்படியானால் என்ன செய்வது? போகட்டும், இவள் காலில் விழுந்து நான் கெஞ்சுகிறேன், அது பாதகம் இல்லை. இந்த நேரத்தில் கெஞ்சுகிறேன், இவளாகவே ஒரு வரத்தை மாற்றிக்கொள்ளட்டும். எந்த வரத்தை மாற்றிக்கொள் என்று கேட்கிறார். எல்லோருக்கும் தெரியும், பலகாலம் கம்பரை கேட்டு 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 மாந்தியவர்கள், மண்ணே கொள் நீ, மற்றையது ஒன்றும் மற. வேண்டுமானால் ராஜ்யத்தை எடுத்துக்கொள், வேண்டுமானால் இந்த ஆட்சியை எடுத்துக்கொள், உன்னுடைய மகன் ஆட்சிக்கு வரட்டும், ஆனால் ராமனை கானகம் போக வேண்டாம் என்று மாத்திரம் உன்னுடைய நிலைப்பாட்டை நீ மாற்றிக்கொள். ராமன் கானகம் போக வேண்டும் என்பதை இன்சிஸ்ட் பண்ணாத, அதுதான் அவர் சொல்லுவது. என்னுடைய மகனுக்கு பட்டம் கட்ட வேண்டும், ராமனுக்கு பட்டம் கட்ட வேண்டும்னு கேட்கல. ராமனுக்கு பட்டம் கட்டவில்லை என்றால் பாதகம் இல்லை, ஆனால் ராமனை காட்டுக்கு போக வேண்டும் என்று சொல்லாதே. தன்னுடைய வாக்கை காப்பாற்றுவதற்காக, தன்னுடைய வாய்மையை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய மனைவி காலில், அந்த அரசியின் காலில் விழுந்து அவளிடத்தில் கெஞ்சுகிற மன்னன். இதே மன்னனுடைய காலில் மற்றவர்களெல்லாம் வந்து விழுந்தார்கள். கவி சக்கரவர்த்தி தான் சொல்வார், மற்றவர்களெல்லாம் சிற்றரசர்கள் வந்து விழுந்து 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 அதனாலேயே காலில் காயம்பட்ட இந்த மன்னன் இப்போது தான் கைகேயி காலில் விழுகிறான், தயவு செய்து உன்னுடைய வரத்தை மாற்றிக்கொள். அப்போது கூட ராமனுக்கு பட்டம் என்று வரத்தை மாற்றிக்கொள் என்று சொல்லவில்லை. பரதனுக்கே இருக்கட்டும் நாடு, உன்னுடைய மகன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இல்லை, ராமனுக்கு கொடுத்தால், இந்த விஷயம் ராமனுக்கு தெரிந்தால் ராமனே தன்னுடைய தம்பிக்கு இந்த நாட்டை கொடுத்து விடுவான், அதையெல்லாம் விட்டுவிடு, ராமன் காட்டுக்கு போக வேண்டும் என்பதை மாத்திரம் விட்டுவிடு என்று கெஞ்சுகிற மன்னன். அவள் ஏற்றுக்கொள்ளவில்லை, என்னென்னமோ சொல்லுகிறாள். கடைசியில் ஒன்று சொன்னாள், நீ எந்த குலத்தில் வந்தவன்? உன்னுடைய குலத்தில் தானே சிபி சக்கரவர்த்தி. ஒரு பறவைக்காக தான் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய தசையை கொடுத்த சிபி சக்கரவர்த்தி உன்னுடைய குலம்தானே. வாய்மை வளர்ப்பான், அவன் தன்னுடைய வாக்கை காப்பாற்ற வேண்டும், வாய்மையை வளர்க்க வேண்டும் என்பதற்காகத்தானே தன்னுடைய தசையை கொடுத்தான். அந்த குலத்தில் வந்தவன் இப்படி பேசுகிறாயே என்று அவள் ஏசியவுடன் தான், ஈந்தேன் ஈந்தேன் இவ்வரம் என் சேய் வனமாள மாய்ந்தே நான் போய் வானாழ்வென் என்று அந்த தருணத்தில் தன்னுடைய வாக்கை உண்மையாக்க வேண்டும் என்பதற்காக வரங்களை சக்கரவர்த்தி தருகிறார். பெரியோர்களே, சக்கரவர்த்தியாக இருக்கிற நிலையில் டிப்ளமசி என்கிற ஒரு போர்வையில் சில நேரங்களில் வாக்குகள் பொய்க்கப்படும். ஆனால் அந்த தருணத்தில் கூட தன்னுடைய மகனுக்கு பட்டம் கட்ட வேண்டும் என்கிற அந்த ஆசையை முன்னிறுத்தாமல் தான் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை முன்னிறுத்தி, தான் இறந்து போகப் போகிறோம், தான் உயிரை வைத்திருக்கிற அந்த ராமன் கானகம் போனால் தான் இறந்து போகப் போகிறோம் என்று தெரிந்தும் தன்னுடைய உயிரையே கொடுத்து வாக்கை நிலைநிறுத்திய தசரத சக்கரவர்த்தி வால்மீகி காட்டின தசரத சக்கரவர்த்தி மாதிரி இல்லாமல் கம்பர் காட்டுகிற இந்த தசரத சக்கரவர்த்தியை வாய்மைக்கு ஒரு தயரதன் என்றுதான் பாராட்ட வேண்டியிருக்கிறது. வாய்மைக்கு ஒரு தயரதன். இப்போது மறுபடியும் ஒரே ஒரு கணம் எண்ணி பார்ப்போம். தொடக்கத்தில் தயரதனை அறிமுகப்படுத்தும் போது கம்பர் எப்படி சொன்னார்?
மற்றவர்களுக்கெல்லாம் நிறை குணங்கள் பாதி அளவு, அவையெல்லாம் முழுமையாக இந்த தசரத சக்கரவர்த்தி இடத்தில் என்றால், ஏற்கனவே முழுமை பெற்ற நிறைவு பெற்ற தயரதன் வாய்மைக்காக தன்னுடைய உயிரை கொடுத்த போது நிறைவை காட்டிலும் நிறைவு, தவம் செய்த தவம் என்பாரே கவி சக்கரவர்த்தி, அதுபோல நிறைவுக்கு ஒரு நிறைவாக நிற்கிறார் என்பதை மாத்திரம் அடையாளம் காட்டி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம். கம்பரை படிக்கிற பொழுது அவருடைய சொற்கட்டுமானங்கள் நம் நெஞ்சை கவரும். தவம் செய்த தவம் என்று முடித்தார்களே, தவம் செய்த தவம், அழகினுக்கு அழகு, கற்பினுக்கு அணி, இப்படி சொற்கட்டுமானங்களை கம்பரிடத்தில் காணலாம். தசரதனை பற்றி ஜடாயு ஒரு தொடர் சொல்கிறார். பொய்ப்பகையே, இது சாதாரண ஒரு தொடர்தான். மற்றவர்களெல்லாம் மெய் சொல்லி உயர்வார்கள், தசரதன் மெய்க்கு அணிகலனாக விளங்கினான். மற்றவர்களுக்கு சத்தியம் அணிகலன், ஆனால் தசரதன் சத்தியத்துக்கு அணிகலன் என்கிறார். எப்படி? பொய்ப்பகையே மெய்க்கு அணியே புகழின் வாழ்வே. இந்த 3 தொடர்கள் தசரதன் யார் என்பதை நமக்கு காட்டக்கூடிய தொடர்கள். பொய்ப்பகை, அது எதிர்மறையில் தசரதன் வாய்மையாளன் என்பதை காட்டுவது. மெய்க்கு அணி, மெய்க்கே அழகு சேர்க்கக்கூடியவன் என்று அவனுடைய உயர்வை சொல்கிறது என்று சொல்லி மிக அழகாக அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அவர்களை பாராட்டி அடுத்தது பக்திக்கு ஒரு பரதன் என்று பேச தாமல் கோ சரவணன் அவர்களை அழைக்கிறேன். பக்திக்கு பரதன்னு ஏன் கொடுத்தாங்கன்னா, பரதனை தவிர வேற ஒரு கதாபாத்திரம் பக்திக்கு ரொம்ப அழகா பொருந்துமான்னு சொன்னா கிடையாது. ஏன்னா திருவீழிமிழலை என்கிற தலத்தில் திருமால் சக்கரத்தை பெறணும்னு சிவபெருமானை நோக்கி பூஜை செஞ்சார். ஒரு நாளைக்கு 1000 தாமரைன்னு பூஜை செய்யும் போது ஒரு நாள் 99 கிடைச்சி 1 கிடைக்கலன்னு தன் கண்ணையே அகழ்ந்து தாமரையாக சிவபெருமானுக்கு பக்தி செலுத்தியதால் அந்த பக்திக்கு திருமாலுக்கு கிடைத்ததுதான் சக்கராயுதம். பரதன் வேறு யாரும் இல்லை, அந்த சக்கராயுதம் தான் பரதனாக வந்து பிறக்கிறது. பரதனுடைய பக்திமையில இன்னொரு பெரிய பெருமை என்னன்னா, ஒரு பக்தனுக்கு ரொம்ப பெரிய விஷயம் அவன் வழிபடுகிற தெய்வத்தினுடைய திரு அடியையோ அல்லது திருமுடியையோ பார்த்துட்டா அந்த பக்தனுக்கு அதுதான் பெரிய சந்தோஷம். அப்படிதானுங்களே, பிரம்மா மேலே போனார் திருமுடியை பார்க்க, பெருமாள் கீழே போனார் திரு அடியை பார்க்க. 2 பேரும் பார்த்தாங்களா? பார்க்கல. 2ல் 1 கூட அவங்களால பார்க்க முடியல. ஆனால் பரதனுக்கு ஒரு பெரிய பேரு, ராமனுடைய திருமுடியையும் ராமனுடைய திரு அடியையும் பார்த்த ஒரே பாத்திரம் பரதன் என்கிற பெருமை அவனுக்கு இருக்கிறது. எப்படின்னா, பாதுகையை வாங்கும் போது ராமனுடைய திருவடியையும் பட்டாபிஷேகத்தில் கொடைபிடிக்கிற போது ராமனின் திருமுடியையும் பார்க்கிற பேரு பரதனுக்கு மட்டுமே கிடைத்தது. பரதன் பக்தியிலே பெரியவன் என்பதால் தான் வேற எந்த கதாபாத்திரத்துக்கும் இல்லாத ஒரு ஒட்டு சொல்லோடு பரதனை பரதாழ்வார் என்று இந்த சமூகம் அவரை கொண்டாடுகிறது. ஆனால் பரதன் இவ்வளவு நம்ம பெருமையா சொன்னாலும் காப்பியத்துக்குள்ள போய் பார்த்தா ரொம்ப பாவப்பட்ட ஒரு கதாபாத்திரம் யாருன்னா பரதன் தான். ஹாலிடேக்காக தாத்தா வீட்டுக்கு வெக்கேஷனுக்கு போனவன். ஒரு ஓலை வந்தது, சந்தனத்தில் குழைச்சி அரக்கு போட்டு ஒட்டி வந்து கொடுத்தாங்க. பிரித்து பார்த்தா ஒரே சந்தோஷம், கோடி பொண்ணு அவங்களுக்கு கொடுத்துட்டு நாளும் கிழமையும் பார்க்காம அன்னைக்கே தேர் எடுத்துட்டு கிளம்பிட்டான். கம்பனில் சில விஷயங்கள் ரகசியங்களில் இது ஒன்று. அந்த ஓலையில் என்ன இருந்ததுங்கிறத கடைசி வரைக்கும் கம்பன் சொல்லலை. அதில் ராமனுக்கு முடிசூட்டுன்னு கூப்பிட்டாங்களா இல்லை வேற ஏதாவது சொல்லி கூப்பிட்டாங்களாங்கிற செய்தி வெளிப்படுத்தலை. ஆனால் இவன் கோடி பொன் கொடுத்துட்டு வரான்னா அது என்ன காரணம்னு தெரியல. 7 நாள் டிராவல் பண்ணி அயோத்திக்குள்ளே வந்தா அயோத்தி மாதிரி இல்லை. அரண்மனைக்குள்ளே வந்தா
அப்பா தான் முதல்ல தேடினா, அப்பா எங்கே தேடியும் காணும். அப்பா செத்து போயிட்டார், தெரில அவனுக்கு. அம்மா கிட்ட வந்தான். அம்மா பாருங்க ரொம்ப நேக்கா கைகை, எங்கள் அப்பா நல்லா இருக்காரா முத கேள்வி. எங்கள் அண்ணன் நல்லா இருக்காங்களா? இவன் கேட்டான், அவங்களாம் நல்லா தான் இருக்காங்க, எங்கள் அப்பா எங்க? அதுக்கு கைகை சொன்ன பதில் இருக்கு பாருங்கள். சில நேரங்களில் பெண்கள் அரிய விஷயங்களை கூட எளிதாக கையாள்வார்கள் என்பதற்கு கைகை ஒரு பெரிய உதாரணம். கைகை சொன்னால், வாக்கினால் வரம் தர கொண்டு மைந்தனை போக்கினேன், வனத்திடை போக்கி பார் உனக்கு ஆக்கினேன், அவனது பொறுக்கலாமையால் நீக்கினான் தன் உயிர். இது ஒரு பெரிய விஷயம், செத்து போயிட்டாருப்பா அவங்க அப்பா அப்படின்னா. பாருங்க, பரதன் என்ன ஒரு பெரிய பாவம்னா, தாத்தா வீட்டிலிருந்து வரும்போது அப்பா செத்து போயிட்டு இருக்காரு, அண்ணனை காட்டுக்கு அமிச்சிட்டு இருக்காங்க, ஊரே இதுக்கு பாதி பங்கு பரதனுக்கு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கு. இது எதுவுமே தெரியாத ஒரு அப்பாவி அயோத்திக்குள்ள வந்தாருன்னா அதுதான் பரதன். அம்மா கிட்ட கேட்குறான், அப்பா செத்ததுக்கு அப்புறம் அண்ணன் காட்டுக்கு போனாரா இல்லை அப்பா இருக்கும் போதே காட்டுக்கு போனாரா? அப்பா இருக்கும்போது தான் காட்டுக்கு போனாரு, போனவொடனே அப்பா செத்துட்டார். இப்போ பரதனுக்கு ஒரு ஓலை கொடுத்தாங்கல்ல, அந்த ஓலையில் என்ன செய்தி இருந்ததுன்னு தெரியல. நம்ம என்ன நினைக்கலாம்னா, ஒருவேளை ராமனுக்கு முடிசூட்ட போறோங்கிற செய்தி இருக்கவே தான் இவ்வளோ சந்தோஷமா வந்திருக்கான்னு நினைச்சா, அந்த செய்தி அந்த ஓலையில் இருக்க வாய்ப்பு இல்லைங்கிறதுக்கு ஒரு பாட்டு பரதன் சொல்லுகிறான். என்ன சொல்றான்? அப்பா போயிட்டாருன்னு அழுதவன் ஒரு ஒப்பாரியில் ஒரு அழகா ஒரு ஒரு பாடல் கம்பர் எழுதுகிறார். ரொம்ப ரொம்ப கவி நுட்பத்தோடு எழுதுகிறார். அவன் சொல்லுகிறான், வாழிய கரியவன் வறியவன் கையென பாழி அம்புயத்து நின் பணியின் நீங்களா, ஆழியை இனி அவருக்கு அழிக்க எண்ணியோ. அப்பா நீ ஏன்பா செத்து போயிட்ட இவ்வளோ சீக்கிரமா? ஓ, அரசாட்சிய வெறுங்கையோட இருக்கான் ராமன்னு அவன் கைக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக நீ செத்து போயிட்டியா அப்படின்னா, அப்போ அவனுக்கு இப்போதான் அது தெரியுது அரசாட்சி கொடுக்க போறான்னு. ஓலையில் அது தெரியல. இதில் கம்பன் செஞ்ச அழகு பாருங்க, இல்லை பரதனுடைய அந்த சொல் அழகு பாருங்க. என்ன வார்த்தை போட்டார் கம்பர்? ஆழியை இனி அவருக்கு அழிக்க எண்ணியோன்னு ஒரு வரி போட்டார். பெரியவர்களே, ஆழியை இனி அவருக்கு அழிக்க வல்லையோனா ஒரு பொருள், ஆழினா ஆணை சக்கரம்னு பேர். அப்பா உன்னுடைய ஆணை சக்கரத்தை ராமன் கையில் கொடுக்கறதுக்காக நீ போயிட்டியான்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஆழி என்றால் சக்கரம், சக்கரமாகிய பரதனும் அது பொருந்தும். அப்பா இனி நீ எனக்கு தந்தை இல்லை, ராமன் தான் தந்தை என்று என்னை அவன் கையில் கொடுத்து விட்டு போய்விட்டியோ என்கிற இரண்டு பொருளை ஒரே பாடலில் வருவது போல பரதன் பாடுகிறான். கோபம் அம்மா மேலே உங்களுக்கு தெரியும், எப்படியெல்லாம் திட்டினாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் அவை ரொம்ப நொந்து போனது எப்போ தெரியுமா? எங்க ஒருத்த தப்பு பண்ணிட்டு அந்த பழியை சுமந்தானா பரவாயில்ல, தப்பே பண்ணாமல் அந்த பழியை சுமக்கிறத விட ஒரு கொடுமை வேற எதுவும் இல்லை. அவன் நினச்சிக்கிட்டான், என்னன்னு எனக்கு இது பழி வராதுன்னு பரதன் முதல்ல நினச்சான். பரதன் தனக்கு இந்த பழி வராதுன்னு நினைச்சான். அதனால தான் ஒரு வார்த்தையை போட்டான், என்னன்னு, உண்ணா நஞ்சம் கொள்கிறது என்னும் உரை உண்டு. நஞ்ச குடிச்சவனுக்கு தாண்டா சாவு வரும், நான் தான் நஞ்ச குடிக்கலையே, நான் தான் தப்பே பண்ணலை, எனக்கு என்ன அப்படின்னு நினைச்சவனுடைய அந்த ஸ்திரத்தை உடைச்சது யார் தெரியுமா? கோசலை. இவன் எனக்கு அம்மா இல்லைன்னு தூக்கி போட்டுட்டு கோசலை கிட்ட போனா, கோசலை சமாதானப்படுத்துறான்னு நினைச்சு காலில் விழுந்து அழுதா. கோசலை ஒரு கேள்வி கேட்டா, என்னன்னு, கேகையர் கோமகள் இழைத்த கைத்தவம் ஐயா நீ அறிந்திலை போலுமா. இது ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒன்று, உங்க அம்மா இதை செய்வாங்கன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குற மாதிரியே இருக்கு. உனக்கு தெரியாமையா உங்க அம்மா இதை செஞ்சிருக்க போறாங்கிற அர்த்தமும் இருக்கு. பாவம் அந்த சூட்சுமத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு பரதனுக்கு கண்டிப்பா தெரியாது. அழுது பரதன் பேச ஆரம்பிக்கிற பாட்டு இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன் கம்பன். அதை சொன்ன உடனே எழுந்த பரதன் தரதர தர 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 தரன்னு பாடுறான். என்ன பாடுறான்? அறம் கெட முயன்றவன், அருள் இல் நெஞ்சினன், பிறன் கடை நின்றவன். ஒரு பெரிய பட்டியல் போடுறான். எத்தனை? 40-50 பட்டியல் போட்டு சொல்றான், இந்த தவறெல்லாம் செஞ்சவன் என்ன நரகத்துக்கு போவானோ அந்த நரகத்துக்கு நான் போவோமா இதை நான் செஞ்சிருந்தாங்கிறான். நான் உங்களுக்கு ஒரு நுணுக்கம் சொல்லவா? நம்ம வீட்டிலே கூட உங்கள் கணவரோ பிள்ளைங்களோ தவறு செஞ்சுட்டா, இது யார் பண்ணுது அப்படின்னு கேட்டா, இது நான் பண்ணல அப்படின்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொன்னாங்கன்னா அவங்க தான் பண்ணாங்கன்னு அர்த்தம். எவ்வளோ நுணுக்கமாக சொல்கிறேன்னா, எனக்கு கல்யாணம் ஆகி கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சு, அதனால இவ்வளோ நுணுக்கமாக சொல்கிறேன். எடுத்தவொடனே நான் பண்ணல அப்படின்ட்டாங்கன்னா அப்போ அவன் தான் பண்ணான். பண்ணாதவங்க என்ன செய்வாங்க தெரியுமா?
அந்த பிரச்சனையை பத்தி பேச மாட்டாங்க. தனக்கு பழி வந்தது என்று நாணுவார்கள். இது நீங்க எங்க பார்க்கலாம்னா, வள்ளலார் மனுமுறை கண்ட வாசகம் எழுதினார். தேர் சக்கரத்திலே கன்றை கொன்றது மகன் வீதி விடங்கன். மனுநீதி சோழன் எந்த தப்பும் செய்யல. ஆனால் மகன் செய்த தவறு பழி தனக்கு வரும் என்று பயந்து மனுநீதி சோழனும் ஒரு பெரிய பாட்டு பாடுகிறான். நல்லோர் மனதை நடுங்கச் செய்தேனோ, நட்டாற்றில் கை நழுவ விட்டேனோ, மானம் வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோன்னு அவன் ஒரு 40-50 பட்டியல் போடுறான். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, தவறு செய்யாதவர்கள் அந்த தவறை நீ செய்தாயா என்று கேட்டால் இருக்கிற தவறையெல்லாம் சொல்லி எந்த தவறையும் நான் செய்ய மாட்டேன் என்று சொல்வார்களே தவிர நான் செய்யலைன்னு எடுத்த உடனே சொல்ல மாட்டாங்க. பரதன் இவ்வளவும் சொல்லி அழுத பிறகு கோசலை ஆறுதல் சொல்லுகிறாள். இப்போ அப்பாவை போய் பார். தயரதனை 14 நாள் போட்டு வச்சிருக்காங்க. அப்படிதான் கணக்கு சொல்றாங்க. 7 நாள் பரதனிடம் வந்தது, திரும்ப 7 நாள் பரதன் பயணம் செஞ்சதுன்னா 14 நாள் தைலத்துல போட்டு குளிப்பாட்டி அவருடைய பிரேதத்தை வச்சிருக்காங்க. பரதன் போய் பார்த்து அழுகிறான். கம்பன் அந்த வரி போட்டார் பாருங்க. எண்ணெய் உண்ட பொன் எழில் கொள் மேனியை கண்ண நீரினால் கழுவியாட்டினான். தைலத்தில் இருக்கிறவருக்கு இப்ப அந்த தைலத்தை கழுவிட்டு தான் அடுத்த சடங்கு செய்யணும். தண்ணி எல்லாம் எதுவும் கொண்டு வர வேணாம்ப்பா. ஏன்? பரதன் அழுத கண்ணீரிலேயே அந்த தைலங்கள் எல்லாம் அழிந்து விட்டது என்று கம்பன் சொல்லுகிறான். பயாலஜிக்கலா அவ்வளவு கண்ணீர் வருமானா வராது. ஆனா பரதனுக்கு வந்தது. அழுதான். எனக்கு அதுல ஒரு பெரிய வருத்தம் என்ன தெரியுமா? பரதன் அவன் எவ்வளவு பழிக்கு நாணி 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 தலை நிமிராமையே அவன் இருந்திருப்பாங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம். கோசலை சமாதானம் ஆயிட்டு சொல்லிட்டு, அப்போடா போ, அப்பாவுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் போய் செய்ப்போ. தயரதனை தூக்கி ஒரு யானையின் மீது தங்க சப்பரத்தில் ஏற்றி கோசல நாடே பின்னாடு வர அவரை கொண்டு போகிறார்கள். நாம் பார்த்த காமராஜருடைய இறுதி சடங்கை போலவோ அண்ணாவினுடைய இறுதி சடங்கை போலவோ ஒரு பெரும் கூட்டம் தயரதனுடைய இறுதி சடங்குக்கு யானை மேல் கூட்டி சரையு நதிக்கு கொண்டு போய் சேர்க்கிறார்கள். சரையு நதி கரையிலே அவருடைய பிரேதத்தை இறக்கி வைத்து ஈமச்சடங்கு எல்லாம் செய்து வைத்து ஒரு கொல்லி போடுவதற்கான எல்லா சூழலும் செஞ்சுட்டு இப்ப பரதனை கூப்பிட்டு கொல்லி வைக்க சொல்றாங்க. எனக்கு ஒரு சின்ன வருத்தம் பாருங்க. பரதன் கொல்லி வைக்க கூடாதுன்னா அது அரண்மனை வாசல்லே சொல்லிருக்கணும். இந்தாப்பா இங்க பாருங்க, நீங்க கொல்லி வைக்க கூடாது, உங்க அப்பா மகன் இல்லைன்னு உங்களை திறந்துட்டாரு, நீங்க கொல்லி வைக்காதீங்கன்னு சொல்லியிருக்கணும். சொல்லலை. இவரை மெனக்கெட்டு சரையு நதி வரைக்கும் கூட்டு வந்து தசரனை தூக்கி விறகு கட்டையில உட்கார வச்சுவிட்டு கொல்லிக்கட்டையை கொடுக்கும் போது வசிட்டன் குறுக்க வந்து சொல்றான், அன்னை தீமையால் அரசன் நின்னையும் துண்ணு துன்பத்தில் துறந்து போயினான். அப்பா உன்னையுமே மகன் இல்லைன்னு சொல்லிட்டாருப்பா, நீ கொல்லி போட முடியாது. இப்போ நம்மளா இருந்தா என்ன கேட்போம்? நான் ஏன் போடக்கூடாது? நான் போட்டா என்ன தப்பு இருக்கு? பரதன் அங்க ரொம்ப அழகா நிதானமா ஒரு பதில் சொன்னான். அவனுக்கு நான் வாரிசு இல்லைன்னு கொல்லி போடக்கூடாதுங்கிறீங்க, அப்ப வாரிசு இல்லாத நான் ஏன் இந்த நாட்டை ஆட்சி செய்யணும்னு கேள்வி கேட்டான் பரதன். அப்ப அவன் மனசுல என்ன ஓடுதுன்னா, அப்பாவினுடைய சடங்கை விட ஆட்சி எனக்கு அம்மா தவறாக கொடுத்து விட்டார் என்கிற பழி மட்டும்தான் பரதனுடைய தலைக்குள்ளே ஓடிக்கொண்டே இருந்தது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. நீங்கள் வால்மீகியில பாருங்க, பரதன் எடுத்த உடனே மர உரி தரிச்சுக்கிட்டெல்லாம் ராமனை கூட்டு வர போல. வால்மீகியில அவன் சாதாரணமா தான் போறான். குகனை சந்திக்கிறான். குகன் சொல்றான், இங்கதான் உங்க அண்ணன் உட்கார்ந்து சாப்பிட்டார், இங்கதான் உங்க அண்ணன் தண்ணி குடிச்சார், இங்கதான் உங்க அண்ணன் சீதையோட பேசிட்டு இருந்தார், இந்த குடிசையில தான் இருந்தாருன்னு உடனே இப்படி ஒரு வாழ்க்கையவா என் அண்ணன் வாழ்ந்தான் என்று அந்த நேரத்தில் தான் மர உரியை பரதன் தரிக்கிறான் வால்மீகியில். ஆனால் கம்பனில் அரண்மனையை விட்டு புறப்படுகிற போதே மர உரி தரித்து பரதன் வெளியேறுவதாக கம்பன் காட்டுகிறார். ஏன் அப்படி காட்டுகிறார் என்கிற செய்தியோடு நான் நிறைவு செய்கிறேன். ஏன் அதை காட்டுறாருன்னா, 2 விஷயம் பரதன் செய்கிறான். அதுதான் பக்தியின் உயர்வு. ஒன்று, கிளம்புறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய பறை ஒலித்து ராமன் திரும்பி வந்து நாடு ஆளுவான் என்கிற செய்தியை மக்களுக்கு சொல்லுகிறான். சொல்லிட்டு மர உரி தரிச்சுக்கிட்டு போறான். ஏன்னா பரதன் 2 விஷயத்த முடிவு பண்ணிட்டான். ஒன்று, அண்ணன் திரும்பி வந்தா நாடு ஆளட்டும், அண்ணன் வரமாட்டார்னா நம்ம அவன் கூடயே போட்டோம், வந்தா அதுக்கு பறை ஒழிச்சிருவோம், வரலன்னா நம்ம காஸ்டியூம்ல ரெடி ஆயிடுவோம்னு பரதன் ரெடி போறான். பாருங்க என்ன ஒரு பெரிய அழகு, பக்தியினுடைய உச்சம். பரதன் போய் கூப்பிடுகிறான், ராமன் வரல. வசிட்டன் சொல்லுகிறான், ராமன் வரல. ராமன் கொஞ்சம் மனசு மாறுற மாதிரி வரும்போது தேவர்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க, இவன் பாட்டு போயிட்டான்னா அப்புறம் யார் ராவனை கொல்றதுன்னு. இப்போ ராமனுக்கு தெரிஞ்சு போச்சு, திரும்ப மறுபடியும் இல்லை நான் வரல, இது என்னுடைய கட்டளை போய் ஆள். அப்போ பரதன் என்ன செய்கிறான், ராமா நான் போகிறேன், ஆனால் ஒன்றே ஒன்று, என்ன, உன் பாதுகையை கழட்டி கொடு, எனக்கு அது போதும்னு கேட்கிறான். பாதுகையை கழற்றி கொடு, அதை என் தலைமையில் நான் வைத்துக் கொள்ளுகிறேன்னு வாங்குறான்.
நான் யோசித்தேன். இதோடு நான் நிறைவு செய்கிறேன் இந்த கருத்தோடு. எனக்கு ஒரு சிந்தனை. பரதன் முடிவோடு போனது 2 தான். ஒன்று, ராமன் திரும்ப நாட்டுக்கு வந்து ஆளணும், இல்லை நம்ம காட்டுக்கு போகணும். பரதனுடைய 2மே இங்கே விழுந்து போச்சு. இப்போ பரதனுக்கு 3வது ஒரு ஆப்ஷன் பரதன் கையில் எடுக்கிறான். என்ன? ராமா, உன்னுடைய பாதுகைகள் வேண்டும். வாங்கின பாதுகையை அவன் காலிலே போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கலாம், இல்லை கையில் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். வாங்கின பாதுகையை என்ன செய்தான் பரதன்? தூக்கி தலைமேலே வைத்து கொண்டான். நான் யோசித்தேன், ஏன் பரதன் பாதுகை வாங்கி தலைமேல் வைத்தான்? இப்போ இந்த படம் பாருங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தலைமையில பாதுகையை தூக்கி வச்சுட்டு வரான். ஏன் அப்படி தலைமையில தூக்கி வச்சு வரணும் அப்படின்னா, நான் யோசிக்கிறேன், அந்த நொடி வரைக்கும் பரதனின் மனதிலே அண்ணனுக்கு இப்படி ஒன்று நடந்ததென்றால் அதற்கு நானும் ஒரு காரணம் என்கிற பழி இருந்து கொண்டே இருந்தது. பரதன் நினைத்தான், இந்த பழியை கழுவ வேண்டும் என்றால் கங்கையால் அது முடியாது. அப்ப யாரால முடியும்? பரதன் யோசிக்கிறான், அண்ணன் கல்யாணத்துக்கு முன்னாடி மிதிலை போனார். நடந்து போகும்போது அகலிகை கல்லாக இருந்தாள், அவளும் ஒரு பழியோடு இருந்தாள். இவன் நடந்து போன பாதம் அந்த கல்மேல் படல, அவன் பாதத்தில் இருந்த பாதுகை அந்த கல்மேல் படல, அந்த பாதுகையில் இருந்த துகள் அந்த கல் மீது பட இல்லை. அதுவும் என்ன எழுதுகிறார் கம்பன்? கழல் துகள் கதுவா முன்னம் பண்டை வண்ணத்தில் ஆகி நின்றான்றார். அப்ப பரதன் யோசிக்கிறான், நீ வரமாட்ட, சரி நானும் வரக்கூடாது, சரி உன் செருப்பை கொடு. ஏன்? பரதன் மனதில் நினைக்கிறான், பாதுகையில் பட்டு போன ஒரு துகள் பழியோடு இருந்த அகலிகைக்கு விமோச்சனம் கொடுத்ததென்றால், ராமா இந்த பாதுகை என் தலையில் வைக்கிறேன், இதில் இருக்கிற ஏதாவது ஒரு துகள் என் மீது பட்டு என் பழியை கரைத்தால் கூட போதும் என்று பக்தியோடு வாழ்ந்த ஒரு கதாபாத்திரம் என்றால் அது பரதன்தான் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெருமக்களே, வேதாந்த தேசிகர் பாதுகா சகஸ்ரநாமம் என்று ஒரு நூல் படைத்திருக்கிறார். ராமனுடைய பாதுகையை பற்றி 1008 ஸ்லோகங்கள் பாடியிருக்கிறார். வேதாந்த தேசிகர் இப்பொழுது இந்த அவையில் இருந்திருந்தால் நம்முடைய சரவணன் அவர்கள் சொன்ன இந்த அருமையான கற்பனையையும் சேர்த்து பாடியிருப்பார். அகலிகை சாப விமோசனம் பெற்றால் அந்த துகள் கதுவா முன்னம். இந்த திருவடியை தலையில் வைத்து கொண்டால் நம்முடைய பழி நீங்கும் என்று அவன் சுவைத்து கொண்டான் என்று சொல்லுவது ஒரு அழகான கற்பனை. வேதாந்த தேசிகருடைய மரபில் நீங்கள் வந்தவரோ என்ற ஐயம் எனக்கு உண்டாகிறது. பரதனை பற்றி சொன்னார்கள், ஒரு செய்தியை சொல்லலாம்னு நினைக்கிறேன். எண்ணெயில் கிடத்தி வைத்திருந்த தசரதனுடைய உருவத்தை பார்த்து உருகி உருகி பாடுறான். செவ்வழி திகிரி உருட்டிய மன்னவ எவ்வழி மருங்கினும் இரவலாளர்தாம் இவ்வழி உலகினில் இன்மை நண்பினோர் அவ்வழி உலகினும் உலர்கோலோ ஐயா என்று அவன் புலம்புறான். பரதன் சொல்றான், செவ்வழி திகிரி உருட்டிய மன்னவ எவ்வழி மருங்கினும் இரவலாளர்தாம் இவ்வழி உலகின் இல். இந்த உலகினில்னு சேர்த்துடக்கூடாது, இந்த உலகத்தில் இல் இல்லை. எவ்வழி மருங்கினும் இரவலாளர்தாம் இவ்வழி உலகின் இல், உலகின்கண் இல்லை. இன்மை நண்பினோர் அவ்வழி உலகினும் உலர்கொலோ ஐயா, அந்த உலகத்தில் இருக்கிறார்கள் என்று தேடிப்போனாயோ என்கிறார் கம்பர். பரதனுடைய பக்தி எப்படிப்பட்டது? பகவத் கைங்கரியம் என்று ஒன்றுண்டு, பகவத் பாரதந்தர்ய கைங்கரியம் என்று ஒன்றுண்டு. நல்ல தமிழ்ல சொன்னா, இறை தொண்டு ஒன்று, இறைவன் உகந்த தொண்டு ஒன்று. ராமனுக்கு தொண்டு செய்தவன் இலக்குவன், ராமன் விழைந்த தொண்டை செய்தவன் பரதன். அதான் பக்தியினுடைய எல்லை நிறம் என்று சொல்லி, அடுத்து நாம் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற டாக்டர் அவர்கள், பிரியா ராமச்சந்திரன் அவர்கள் ஒரு மருத்துவர். அவர் மாத்திரம் தமிழ் படித்து தமிழ் பேராசிரியர் ஆயிருந்தால் எங்கள் பதவியெல்லாம் காலியாயிருக்கும். அன்பே வடிவமான ஜடாயு நிச்சயமாக அறத்திற்கு போராடுவான் என்று கம்பனுக்கு நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கை வீண் போகவில்லை. வஞ்சியை வஞ்சமகன் கவர்ந்து சென்றான் என்பதை பார்த்ததும் முடுகி வருகிறான் ஜடாயு. அரக்கனுக்கு அறிவுரை சொல்லி பார்க்கிறான், சமாளிக்க முடியவில்லை, சமரம் செய்கிறான். அரக்கன் எப்படிப்பட்ட உரம் வாய்ந்தவன்! வெள்ளியங்கிரியினை விடையின் பாகனோடு பெயர்த்தெடுத்து வைத்தவன், வெள்ளி மலையை தோளின் மேல் ஏற்றியவன், 8 திசைகளுக்கும் சென்று
திசையானைகளோடு வேண்டுமென்றே மோதி பதம் பார்த்தவன். அவன் கையில் அத்தனை ஆயுதங்களும் இருந்தன. வேல் இருந்தது, வாள் இருந்தது, வில் இருந்தது, சூலம் இருந்தது. ஜடாயு ஒரு கிழட்டு பறவை. அதன் கையில் என்ன? கையே இல்லை, வெறும் மூக்கும் சிறகும் நகமும் தான் இருந்தது. உயிர் பிழைத்து தப்பி ஓடும் போது அனுமனை நோக்கி, நாம் பகைமை கொண்டிருக்கிறோம் அல்லவா, வாலி என்பவன், அவன் ஏவலின் பெயரில் 2 பேர் வருகிறார்கள், கையில் வில்லோடும் அம்போடும் வருகிறார்கள், நெடிய உருவம் கொண்டிருக்கிறார்கள். அனுமா, இவர்கள் யார் என்று மறைமுகமாக அறிந்து வா என்று சொல்லி ஒளிந்து கொள்கிறார்கள். காலின் மதலை இவர் காண்மினோ, கருவுடைய வாலி ஏவலின் விரவினார்கள் தாம் வரிசிலையார், நீல மால்வரை அணையர் நீதியா நினைதி என மூலம் ஓர்கிலர் மருகி ஓடினார் என்று அவர்கள் ஒளிந்து கொள்கிற அந்த தருணத்தில் தான் கம்பர் அனுமனை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். கும்பகர்ணனை பற்றி ராமன் வியக்கிறான். தோளொடு தோள் செல தொடர்ந்து நோக்குறின் நாள் பல கழியுமால் நடுவன் நின்றதோர் தாளுடை மலைகொலாம் என்று வியக்கிறான். அதுவும் விட்டு விட்டு பார்த்தா இல்லை, தொடர்ந்து பார்த்தாலே நாள் பல கழியுமாம். ஒரு மேருமலையே கால் கொண்டு நடுவிலே நிற்பதைப் போல நிற்கிறானாம். அவன் உருவத்தால் மட்டும் மலையை போன்றவன் அல்லன், அவன் உள்ளத்தாலும் அப்படித்தான். எனவேதான் குன்று அன கொள்கையான் என்று கும்பகர்ணனை கம்பர் குறிப்பிடுகிறார். மலை என்பது அசைக்க முடியாதது. அப்படிப்பட்ட அசைக்க முடியாத நம்பிக்கையை உடைய